காலையில் வந்து 35 ருபீஸ்க்கு வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த 4 ஐட்டமே அன்லிமிட்டடாக தரும். அதான் நம்ம எதிர்பார்க்கறது வந்து அதிக லாபம் கிடையாது, கொஞ்சம் லாபம் கிடைச்சாலே போதும். நீங்கள் ஃபுட் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து 10th அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 35 ருபீஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 300 ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். காசு குறைவாக இருக்கிறதால தரமாக இல்லாமல் நினைக்கக்கூடாது. எல்லாமே தரமாக இருக்குது. மீன் குழம்பு, சிக்கன் தொக்கு அன்லிமிட்டடாக கொடுக்கணும் எங்கள் ஓனரோட ஆசை. அதனால் வந்து நாங்கள் திறமையாக கொடுத்துக்கிருக்கோம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. வணக்கம், நாங்கள் வந்து இங்கே அண்ணா நகர் கறி விருந்துன்ற கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் வந்து இப்போ வந்து புதுசாக ஆஃபர் போட்டிருக்கோம். அதாவது காலையில் வந்து 35 ருபீஸ்க்கு வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த 4 ஐட்டமே அன்லிமிட்டடாக தரும். நீங்கள் வந்து 35 ருபீஸ் அப்படின்றதுனால லைக் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் எல்லாமே தரமாக நல்ல விஷயத்தில் தான் வச்சு பண்ணுறோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 50 ருபீஸ் காம்போவும் இருக்குது. 50 ருபீஸ் காம்போவில் இட்லி, பொங்கல், பூரி இருக்கும், அப்புறம் வந்து தோசை இருக்கும், ப்ளஸ் ஒரு ஆம்லேட்டும் ஒரு வடையும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தருவோம். அது வந்து 50 ருபீஸ் வரும். அண்ட் நம்ம கடையில் வந்து நார்மலாக வந்து கல் தோசை இருக்குது, பூரி இருக்குது, இட்லி இருக்குது, வடை இருக்குது. கல் தோசை, பூரி அது எல்லாமே வந்து 15 ரூபா வரும். ஆம்லேட், கலக்கி இங்கே எல்லாமே மோஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குழம்பு ஐட்டமில் வந்து சிக்கன் சேர்வா இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, அப்புறம் வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் கார சட்னி இருக்குது, ஒயிட் சட்னி இருக்கும். ஆக்சுவலி இங்கே அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பீப்புள் அதிகமாக இருப்பாங்கன்ட்டு நினைப்பாங்க. ஆனால் அதே நேரம் வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. இப்போது நம்ம கடைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே இந்த கடைக்கு போனால் குறைஞ்ச விலையில் வந்து நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். நிறைய பேர் சொல்லுவாங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லிட்டு. எங்களால் வந்து அது அந்தளவுக்கு டெய்லியுமே ஃப்ரீயாக கொடுக்க முடியல. ஆனால் எங்களை முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறைச்ச லாபத்தில் வந்து நாங்கள் வயிறு திருப்தியாக எல்லாருக்கும் தரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம். 35 ருபீஸ்க்கு அவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகணும். பிரியாணி பண்ணுறோம், அதாவது 12 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் இருக்கும். பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் இருக்கும். 80 ருபீஸ் தான், அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கும் போது பீசஸ் வச்சு தருவாங்க, அதுக்கப்புறம் ரைஸ் நீங்கள் அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம் பிரியாணி. அது காம்போ வந்து இது நம்ம அன்லிமிட்டடாக தரதுனால இது பார்சல் கிடைக்காதுன்னா 35 ருபீஸ்க்கு அதை அந்த 4 ஐட்டம் தரும். நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்றது இருந்தால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அன்லிமிட்டடுன்ற காரணத்தினால நம்மளால் ஃபுல்லாக கொடுக்க முடியாது பார்சலாக. ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து திருப்தி இருக்கணும். நம்ம யாரும் ஒருத்தர் வந்து இந்த கடையில் போய் சாப்பிட்டோன்னா நம்ம திருப்தியாக சாப்பிட்டு வரலாம்டா அப்படின்ற அந்த ஒரு மனசில் அவங்க நினச்சாலே அது ஒரு பெரிய விஷயம். இதே மாதிரி நிறைய கஸ்டமர் வரணும். ஆக்சுவலி அன்லிமிட்டடாக கொடுக்கணும் எங்கள் ஓனரோட ஆசை. அதனால் வந்து நாங்கள் திறமையாக கொடுத்துக்கிருக்கோம். எங்களுக்கு தேவை மக்களோட திருப்தியான வரவேற்பு, அமைதியாக வந்துட்டு சாப்பிட்டு போகிறாங்க. ஏதோ வந்துட்டு இது இல்லாமல் வேணுன்னது கேட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மதியம் பிரியாணி போட்டோம். ஒரு பையன் சாப்பிட்டான், அது வந்து உட்காந்தே இருந்தான். போகும்போது அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் என்னடா பிரச்சனை அப்படின்னு. ஆனால் 100 ரூபா தான் இருக்குது, பசிக்குதுண்ணா அப்படின்னு. அதுக்கடுத்து திரும்ப அவனுக்கு ரைஸை போட்டு அதுக்கடுத்து தான் 100 ரூபா போட்ட பிரியாணியை 80 ரூபாயே ஆக்கணும். திருப்தியாக போடணும்னு சொல்லிட்டு அன்லிமிட்டட் போடையும் போட்டோம். யாரும் கேட்காம கொள்ளாமல் வந்து வாங்கி சாப்பிடணுன்னு சொல்கிறக்கா அன்லிமிட்டடாக கொடுத்தோம். அதை நம்ம எதிர்பார்க்கறது வந்து அதிக லாபம் கிடையாது, கொஞ்சம் லாபம் கிடைச்சாலே போதும். அதே நேரம் வந்து நம்மளை நம்பி சாப்பிட வரவங்களுக்கு வந்து வயிறு நிறைய நம்ம கொடுத்து அனுப்பணும். இந்த இடம் வந்து கரெக்டாக அண்ணா நகர் K4லேருந்து 6th Avenue பவ்யம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. பக்கத்தில் ஸ்போர்ட் லைனுன்ற ஒரு ஷாப் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து 12 o'clockலேருந்து 3 o'clock பிரியாணி போடுறோம். ஆக்சுவலி நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நம்ம கடையில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு 2 ரூல்ஸ் தான். இப்போ ஒருத்தர் வந்தீங்க இந்த அன்லிமிட்டடுன்ற காரணத்தில் நம்ம வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ஷேரிங் கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு பிளேட்டுன்றதுக்கு கணக்கு தான். அதுக்கப்புறம் அதே நேரம் வந்து நீங்கள் ஃபுட் வேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து 10th அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 35 ருபீஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 300 ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும், அதுதான் எங்கள் கான்செப்ட்.
வந்து ட்ரை பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் நான் வந்து சோஃபாக்காரன், நான் சோஃபா ரிப்பேர் பண்ணுறோங்க. ஏதாச்சும் அந்த இடம் வந்திருந்தேன், பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா காசு குறைவாக இருக்கிறதால தரமாக இல்லாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே தரமாக இருக்குது. மீன் குழம்பு, சிக்கன் தொக்கு, பார்த்தீங்கன்னா வடை ஒன்று, பூரி, பொங்கல், இட்லி, தோசை, இது எல்லாமே சேர்த்து 50 ரூபா தான். என்னாலே சாப்பிட முடியல, அவ்வளோ அதிகமாக வச்சுட்டாங்க. நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுங்கிறேன். தேவையான மொத்தமாக வச்சிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மதியமாக நாங்கள் வருவோம். இனிமேல் எங்கள் ஆளுங்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சாம்பார்னா சாம்பார். அதுக்கப்புறம் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறமா சிக்கன் சேர்வா இருக்குது. இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். கார சட்னி இருக்குது. என் பேர் பிரகாஷ்ண்ணா. நான் ஆக்சுவலாக ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ முகப்பேரில் லாஸ்ட்டாக என்னை போட்டாங்க. எனக்கு அங்கே போய் ஒரு இட்லி ஒரு தோசை கேட்டாலே 50 ரூபா கிட்ட வந்துடுது. அதனாலே நான் யூடியூப்பில் தான் இதை பார்த்தேன். இவங்க இந்தமாரி போட்டிருக்காங்க அன்லிமிட்டட்னு சொன்னோடனே நான் பசங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு பசங்களும் வந்துட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான் நான்வெஜ்ஜில். ஆனால் வந்து பிரியாணி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கன்ஃபார்ம் பசங்களை கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பேச்சுலருக்குலாம் வந்து இது கன்ஃபார்ம் இது தானா, ஒர்த்து தானா. இப்போ ஒரு இடத்துல போய் 100 ரூபா பிரியாணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு 80 ரூபா கொடுத்தா அன்லிமிட்டடுன்றாங்க. பீஃபும் இருக்குது, சிக்கனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுலருக்கு இது, ஃபேமிலி மேனுக்கும் இது தான். எங்களை மாரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லா ஓட்டுறவங்களுக்கும் பெனிஃபிட் தானா இது. எல்லாமே தோசை, பூரி, ஆம்லெட்டு, வடை இது எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. சென்னையிலே எல்லா இடத்துக்கும் போயிடுவோம் நாங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டு ஆனால் இது மாதிரிலாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க.